ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி ஃபர்ஸ்ட் வுமன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அர்காஷா ஸ்டீவன்சன் டைரக்ஷன்ல நெல் டைகர் ஃப்ரீ, ரால்ஃபி நீசன், சோனியா பிராகா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 70s கல்ட் கிளாசிக் ஹாரர் மூவியான வுமன் படத்துடைய ப்ரீக்வலா இந்த படம் வந்திருக்கு. படத்துடைய கதாநாயகி சர்ச்சுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக ரோமுக்கு போறாங்க. அந்த சர்ச்ல சில மர்மமான சம்பவங்கள் நடக்கிறதை இவங்க உணர்றாங்க. அது என்னங்கிறது இவங்க கண்டுபிடிச்சாங்களா? இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு நன் ஹாரர் மூவி எப்படி ஆரம்பிக்குமோ அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் இந்த படத்துடைய கதைக்குள்ள போகும்போது ஒரு வுமன் பிரான்ச்சைஸ்க்கு ரொம்ப நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். இந்த படத்துல இருக்க ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சில சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களை பயம்புறுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரன் மார்டனுடைய சினிமாட்டோகிராஃபி, மார்க் கோர்வனுடைய ஒரிஜினல் ஸ்கோர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. அது இந்த படத்துல இருக்க கோரி சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஈரி என்விரான்மெண்ட்டை படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஆர்கானிக்காவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸை முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா டெரிஃபைங்கா முடிச்சிருப்பாங்க. வுமன் படத்துக்கு ஒரு நல்ல ப்ரீக்வலா இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை நீங்க படம் பார்த்து முடிக்கும் போது உணர்வீங்க. அந்த மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. நெல் டைகர் ஃப்ரீ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துடைய எண்டிங்ல கார் முன்னாடி அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஷாட்ல ஸ்டில் கேமரா தான் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா மட்டுமே ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது ஈஸி கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ் படத்துல ஜெனிஃபர் கார்பெண்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட ஒரு ப்ராமிசிங் ஆக்ட்ரஸா இவங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு நன் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபெய்த் இருக்கு அப்படின்றதும், அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்றத ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் மூலமா சொல்லிருப்பாங்க. படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன், ப்ராப்ஸ், காஸ்டியூம், செட் பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1971 நம்மளோட கண் முன்னாடி நிறுத்துற மாதிரி அத்தன்டிக்கா அமைஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தது, மக்கள் எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அந்த விஷயம் எப்படி சர்ச்சை பாதிக்குது அப்படின்றத கதையோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கிரீன் ரேட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம தான் இந்த படத்துக்குள்ள போனேன். இந்த படம் முடிச்சு வரும்போது நல்ல ஹாரர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் கண்டிப்பா தந்துச்சு. ஃபர்ஸ்ட் வுமன் மூவி தான் இப்பவுமே பாத்தீங்கன்னா பெஸ்டான மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா வுமன் மூவி பிரான்ச்சைஸ்ல செகண்ட் பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இல்ல. 2024 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடல் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி ஃபர்ஸ்ட் வுமன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.